IBPS PO 2025ல ஃபர்ஸ்ட் டேட் இன்னைக்கு Feb 12ல என்னென்ன क्वेश्चंसலாம் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்றத டீடைலா நம்ம பார்க்க போறோம். ஒரு 5 to 6 ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட என்கொயர் பண்ணி என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கேன். பேங்கிங் क्वेश्चंस தனியா, ப்ளஸ் பாத்தீங்க அப்படின்னா அதர் क्वेश्चंस வேற என்னென்னலாம் क्वेश्चंस கேட்டிருக்காங்கன்னு எல்லாமே தனித்தனியா கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி IBPS SO ப்ளஸ் UACAO IDBI JAM இது மூணு ஏதாவது கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கூகுள் ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மார்க் இன்டர்வியூ நம்ம இந்த வீக்கெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாப்பா ஃபஸ்ட்டு பேங்க் அண்ட் எக்கானமி கொஷின்ஸ் நான் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5லேருந்து 6 பேர்கிட்ட விசாரிச்ச வரைக்கும் பேனல் மெம்பர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. யாரும் வந்து ரொம்ப ரூடாலாம் யார்கிட்டையும் இன்னைக்கு கேட்ட மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் முக்கியமாக டிவிக்கு போகிறப்போ ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்படின்னாங்க. என்னன்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஆதார் கார்டெலாம் என்ன ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிக்கிங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர் கார்டாக வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எதை அப்லோட் பண்ணிக்கிங்களோ அதே ஃபார்மேட்டில் கொண்டு போங்க. நீங்கள் ஒரிஜினல் கொண்டு போகிறப்போ கொண்டு போங்க அப்படின்னாங்க. ஒரு சிலர் அந்த ஃபுல்லாக ஆதார் கார்டு அந்த ஃபுல் பேஜ் இருக்கும் இல்லையா, அதை வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அப்போ அந்த இதை வந்து கொண்டு போங்க. எதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல அந்த மாதிரி எது அப்லோட் பண்ணிக்கிங்களோ அதே கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் முக்கியமாக எல்லா ஜெராக்ஸ், அதாவது ஒரிஜினல் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா அதுக்கான 2 ஃபோட்டோ காப்பி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ முடிச்ச பிறகு நீங்கள் ட்ராவலுக்கு அலவன்ஸும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரெயின் எடுத்து வந்திருக்கீங்கன்னா அந்த டிக்கெட் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கேட்ட பேங்க் அண்ட் எக்கானமி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு 5-6 பேர்கிட்ட கேட்ட வரைக்கும் வந்து எல்லாருமே செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரோ பெருசாக அவங்க அதை பெருசாக கண்டுக்கல, அடுத்து அப்படியே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. மற்றபடி செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன்லேருந்து தான் முக்கியமாக ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாத்துக்குமே. ஸோ பேங்க் அண்ட் எக்கானமி நியூஸில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப் பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பட்ஜெட் கொஷின் வந்து கேட்டால் 5 பேர்த்தில் 3 பேருக்கு வந்து பட்ஜெட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு சிலருக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து பட்ஜெட்டை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அது சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தருக்கு வந்து குறிப்பிட்ட செக்டார்ஸ் சொல்லி இதுக்கு எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக கொண்டு வந்த டேக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள், டேக்ஸில் அவங்க சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அந்த டேக்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை பற்றி கேட்டிருக்காங்க. இது எப்படி வந்து மிடில் கிளாஸ்க்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குமா இல்லையா, எந்த விதத்தில் உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது NRI பற்றி நபார்ட் நியூஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து RRBயில் ஒர்க் பண்ண ஒருத்தவங்க ப்ரீவியஸ் ஒர்க் பண்ணையா செலக்ட் ஆகி இப்போ செலக்ட் ஆகிருக்காங்களான்னு தெரில. ஸோ பட் RRBயில் இருக்கிறவங்க, ஸோ அவங்களுக்கு வந்து நபார்டு பற்றி கொஷின் கேட்டிருந்துருக்காங்க ஒருத்தருக்கு. ஸோ அடுத்தது வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. PMJ ஸ்கீம்ஸ் பற்றி ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. KSS லோன், ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் லோன்ஸ் கொடுத்து இந்த லோன் வந்து எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்துருக்காங்க. அண்ட் RTGS நெஃப்ட் பற்றி கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் பேங்கிங் காமனாக தான் கேட்டிருக்காங்க. ப்ராமிசரி நோட்னா என்ன, ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்னா என்ன, அண்ட் ட்ரேட் இம்பேலன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ ட்ரேட் இம்பேலன்ஸ் சென்ஸ் இப்போ இந்தியா வந்து அவங்கக்கிட்ட ஜென்ரலாக கேட்டப்போ எப்படி கேட்டிருக்காங்கன்னா இந்தியா வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுதா எக்ஸ்போர்ட் பண்ணுதான்னு கேட்டிருக்காங்க. அவங்க இம்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கரெக்டு தான். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம் பட் எக்ஸ்போர்ட் அந்த அளவுக்கு பண்ணுறது இல்லை. ஸோ இந்த கேப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பற்றி அவங்களே வந்து ஒரு சில ஹிண்ட் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது இன்ஃப்ளேஷன் பற்றி, தென் ஒருத்தவங்க கிட்ட பேட் லோன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா NPS பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி அவங்க பேட் லோன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க டெஃபினேஷனாக கேட்குறப்போ அவங்க சொன்ன வார்த்தைகள்லேருந்து அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா NPA பற்றி இந்த மாதிரி வந்து அவங்க சொன்ன டெஃபினேஷனை வச்சு அடுத்தடுத்து கொஷின்ஸ் ரேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அதர் கொஷின்ஸில் முக்கால்வாசி என்கிட்ட சொன்னவங்க எல்லாருமே அவங்க ஏதோ விஷயம் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்லையோ இல்லை வந்து அவங்க சொல்கிறப்போ ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை வச்சு தான் நிறையா கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர்த்துக்கு வந்து ஏஜ் கேப் ரிலேட்டட் கொஸ்டின் வந்திருக்கு. ஒருத்தவங்க வந்து 2013
14லயே வந்து அவங்களுடைய யூஜி முடிச்சிட்டாங்க, அடுத்து பிஜி முடிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்து வீட்டில் ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்னால பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்து எம்என்சியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ 10 years ஏஜ் கேப் இருந்திருக்கு. அந்த ஏஜ் கேப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஏஜ் கேப் எந்த ரீசன்னால இருக்கட்டும், எந்த ரீசன்னால இருந்தால் கூட அதை கான்ஃபிடென்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். என்னன்னா நம்ம வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக எல்லாத்துக்குமே எல்லாரோட லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப டவுனான சிச்சுவேஷன் இருந்திருக்கும், அதனால பெரிய கேப் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அதை வந்து ரொம்ப நம்ம சிம்பத்தியாக சொல்லாமல் ஸோ இந்த ரீசன்னால எனக்கு ஏஜ் கேப், ஸோ அடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ண வந்தேன், இப்போ நான் கிளியர் பண்ணியிருக்கேன், ஸோ அப்படின்ற மாதிரி வந்து இருக்கிற ரீசனை நம்ம சொன்னால் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படின்ற மாதிரி சொல்கிறது பெட்டர். அண்ட் ஒய் பேங்கிங்னு கொஷின் 2 பேர்த்துக்கு வந்திருக்கு. அண்ட் அவங்க ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் இல்லை, முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட். ஒய் பேங்கிங்ன்ற கொஷின் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக நம்ம வச்சாலே போதும். ஏன்னா சர்வீஸ் பண்ணணும் இப்படின்றத விட முக்கியமானது என்னன்னா, நமக்கு ஒரு தேவை, ஒரு வேலை. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜென்ரலாகவே சொல்லலாம், நான் பேங்கிங் முடிச்சுட்டு கவர்மெண்ட்குள்ளே போகலாம், கவர்மெண்ட் செக்டருக்குள்ளே போகலான்னு பார்க்குறப்போ பேங்கிங்க்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் வேகன்சிஸ் இருந்துச்சு, ஃப்ரீக்வெண்ட் எக்ஸாம்ஸ் அடுத்தடுத்து வேகன்சிஸ் இருந்துச்சு. அண்ட் அடுத்த வேகன்சிஸும் நல்லா இருந்துச்சு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சிம்பிளாக கூட முடிச்சிடலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க கும்பகோணத்துலேருந்து, அந்த ஸ்டூடெண்ட் வந்து கும்பகோணம் அவங்களுடைய ஊர். ஸோ அவங்க எங்கேருந்து வந்தீங்கன்னு வரீங்கன்னு கேட்குறப்போ கும்பகோணம்னு சொன்னோடனே, அவங்க அந்த கும்பகோணத்தில் என்ன ஃபேமஸ்னோடனே இந்த கும்பு ரிலேட்டட் ஆனதுனால கும்பமேளாவுக்கு போயிட்டாங்களாம். கும்பமேளா பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும், எத்தனை நாள் நடக்குது அந்த ஃபெஸ்டிவல், அதில் என்னென்னலாம் ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வாயிலேருந்து வர வேர்ட்ஸ் வச்சு தான் அடுத்தடுத்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் ஆனால் டு பி ஃப்ராங்க், அந்தளவுக்கு பயப்பட தேவையில்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. எல்லா பேனல் மெம்பர்ஸும் ஓரளவுக்கு அதை தான் பேசுகிறாங்க. 90%, 80 to 90% நிறைய பேர் வந்து தமிழில் தான் இருக்காங்க, தமிழ் ஆளுங்க தான் இருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுகிறதுனால பிரச்சனையே இல்லை அப்படின்றது தான் சொன்னாங்கப்பா. அண்ட் அடுத்தது ஒருத்தர் மெக் ஸ்டூடெண்ட் போயிருக்காரு. அவருக்கு வந்து இந்த கொஷின்ஸ்லாம், மெக் ரிலேட்டட் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஐசிஜின் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக எந்த கம்பெனி வந்து 6 stroke என்ஜின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து ஒருத்தவங்க ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண ஜாப் குவிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுக்காக அதை குவிட் பண்ணீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப பேசிக்காக நம்ம மார்க் இன்டர்வியூவில் வச்ச கொஷின்ஸு, நீங்கள் பழக்கப்பட்ட கொஷின்ஸாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து இன்டர்வியூ போகிறவங்க பயப்படாமல் போய் எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். நீங்கள் இன்டர்வியூ முடிச்சுட்டு நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன், இந்த நம்பருக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ ரடா பை, see you guys.